மஹிந்தவுக்கு எதிராக நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்திலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இன்னும் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். சசீந்திர ராஜபக்சவின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்த மேல் நீதிமன்றம். இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தாக்கல் செய்த சீராய்வு மனுவை அவர் மீற பெற்றதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனு இன்று நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மதுபான சாலைகள் பூட்டப்படுவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் உள்ள மதுபான சாலைகளை நாளை மூடுவதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. உலக மது ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 3 அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் நாளை மதுபான சாலைகளை மூடுவதாக அறிவித்துள்ளது. ரயிலில் இருந்து வீழ்ந்து உயிரிழப்பு. கொழும்பு வெள்ளவத்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முகுது மாவட்டத்திலுள்ள ராமகிருஷ்ணா மினிஷனுக்கு அருகில் ரயிலில் இருந்து வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெரியதெவியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி செல்லும் ரயிலில் இருந்து நேற்று வீழ்ந்து அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பிரியந்தலையை சேர்ந்த 66 வயதுடையவரை உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காணி ஒன்றிலிருந்து வெடிபொருட்களுடன் விடுதலை புலிகளின் கொடி மீட்பு. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் காணியொன்றிலிருந்து வெடிபொருட்களுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காணியிலிருந்து ஆர்பிஜி தோட்டா, மோட்டார் தோட்டா மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காணி உரிமையாளரால் பயிற்சிக்காக காணியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிறுவர் தினத்தில் சிறுவனுக்கு நேர்ந்த துயரம். நவகமுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் அமைந்துள்ள கிணற்றில் விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 4 வயதுடைய சிறுவனை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த சிறுவன் நவகமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற உலக சிறுவர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். பின்னர் இந்த சிறுவன் வீட்டினுள் விளையாடி கொண்டிருந்த நிலையில் வீட்டின் பின்புறத்தில் அமைந்துள்ள கிணற்று பக்கம் சென்றுள்ளார். இதன்போது சிறுவன் கிணற்றில் விழுந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.